விநாயக பெருமானை துதிக்கிறாள். ஆளல்ல கொலைவெட்டி எலுவகடி வச்சத கம்பத்தை நாட்டி ஊசி முனை மேலே ஒற்றைக்கால் ஒன்றி கடுமையாக தவம் செய்தாள். ஆயிரம் கண்ணுடையாள் அலங்காரி கிருஷ்ணமாரி தேவி கடுமையாக தவம் செய்தாள். சரி, அப்படி 1 வருஷமா 2 வருஷமா 12 வருட காலம் 12 பச்சை தண்ணீர் பருகாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் ஊன் உறக்கம் இல்லாமல் எப்பொழுதும் சிவா சிவா என்று சிவநாமத்தை உச்சரித்து கடுமையாக தவம் செய்தார். சரி, என்னடா இது? அக்னி சுவாலையாக எரிகிறது, அனலாக வீசுகின்றது, கைலை மலையில் நம்மால் இருக்கவே முடியவில்லையே. ஆதிபராசக்தி அக்னியில் தோன்றியவள் கடுமையாக தவம் செய்த காரணம்தான் என்ன? ஞான திருஷ்டியாலே பார்த்தார். கிருஷ்ணமாரி அம்மா நம்ம வேண்டி தவம் பண்ணிட்டு இருக்கான்னு. பகவானுக்கு ஒரு வாகனம் உண்டு. என்ன வாகனம்? காளை வாகனம். காளை வாகனம். ஆமா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம். சிவபெருமானுக்கு வாகனம் என்ன? காளை வாகனம். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். பிள்ளையாருக்கு எலி வாகனம். விஷ்ணு பகவானுக்கு அன்ன வாகனம். யாருக்கு? விஷ்ணு பகவான் கருட வாகனம். எந்த லோகத்துல இருக்க? சிவராஜுக்கு போயிட்டியோ? பிரம்மதேவனுக்கு தான் அன்ன வாகனம். ஆமாமா. நாராயணன் விஷ்ணு பகவானுக்கு என்ன வாகனம்? கருட வாகனம். கருடாழ்வார் கருட வாகனம். அம்பாளுக்கு என்ன வாகனம்? சிங்க வாகனம். சிங்க வாகனம். சிங்க வாகனமா? ஆமா, சிங்கமுக வாகனம். ஆமா. பத்திரகாளிக்கு என்ன வாகனம்? பத்திரகாளிக்கா சிங்க வாகனம். அது நம்ம ஏரியா. சிங்க வாகனம் எல்லாருக்கும் ஒரே வாகனம் இல்லை. கருங்கலை வாகனம். கருங்கலை. அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. பகவான் சிவபெருமானுக்கு காளை வாகனம். சரி, பார்த்தார் காளை வாகனத்தில் எப்படி புறப்பட்டு வருகின்றார் தெரியுமா பகவான்? காளை நல்ல வாகனத்தில் சுவாமி, காளை நல்ல வாகனத்தில், காளை நல்ல வாகனத்தில் சுவாமி, காளை நல்ல வாகனத்தில், காளை நல்ல வாகனத்தில் சுவாமி, காளை நல்ல வாகனத்தில் கரைக்கட்டும் தேவி வாரா தேவி வாரா ஊசி படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை, பாசி படர்ந்த மலை பல ரிஷிகள் வாழும் மலை தான் கடந்து கைலைநாதன் கிருஷ்ணமாரி தேவி இருக்கின்ற இடம் நோக்கி வந்து சேர்ந்தார். அம்மா கிருஷ்ணமாரி, ஆதிசக்தியே, என்னை வேண்டி ஏன் இப்படி கடுமையா தவம் செய்கிற அப்படின்னு கேட்டார். சுவாமி, என்னுடைய சக்தியை தாங்கள் அறிவீர்கள், உலக மக்கள் அறிய வேண்டும்.
எதற்காக நான் அவதாரம் செய்திருக்கிறேன்? உலகத்தை காக்கும் பொருட்டு ஆதிபராசக்தி, எங்கும் வியாபித்திருப்பவள் நீ. ஆதிசக்தியின் அம்சமாகவே உலகத்தையே ஆள்வதற்காக நீ அவதாரம் செய்தவள், அக்கினியில் அவதாரம் செய்தவள். சரி சுவாமி, அம்மா என்னோடு வா, கைலாசத்துல உனக்கு பூஜை எல்லாம் போட்டு தாரேன். ஆகட்டும் சுவாமி. வாருமம்மா கிருஷ்ணமாரி என்று கிருஷ்ணமாரி தேவியை அழைத்துக் கொண்டு கைலாயத்திற்கு நோக்கி வருகின்றார். வருமம்மா கிருஷ்ணமாரி, கிருஷ்ணமாரி